ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய ஃபுட்டான ராகி கூழ், அதாவது கேழ்வரகு கூழ். இது குடிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், டயட்ல இருக்கவங்களுக்கு இந்த ராகி கூழ் ரொம்பவே நல்லது. பிகாஸ் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் கொஞ்சம் பசி அடங்கவே அடங்காது. பட் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கூழ் எல்லாம் குடிச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 2 டம்ளர் ஆஃப் கூழ் குடிச்சீங்க அப்படின்னாலே உங்க வயிறு வந்து ஸ்டொமக் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆப்வியஸா வந்து இது வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு, டயாபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம உடம்புல நிறைய டிசீஸ் வர்றதுக்கு காரணம் இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால் தாங்க. இந்த கொலஸ்ட்ரால கேழ்வரகு கூழ் குடிக்கிறதுனால ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ராகி வந்து புரோட்டீன், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால இதை நீங்க குடிக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே ஆரோக்கியமா மெயின்டைன் ஆகுது. இது அனிமியாவை ட்ரீட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு இப்போ காமனா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. அது காரணம் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் வந்து இர்ரெகுலரா இருக்கிறதுனால தான். ஸோ அந்த மாதிரி டைஜஷன் பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த ராகி கூழை ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று, ஸ்கின் ஏஜிங்க்கும் இந்த ராகி கூழ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஒரே இடத்துல ஆல்மோஸ்ட் உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆஃப் 100%ல 60% ஆஃப் பீப்புள் வந்து உட்கார்ந்துட்டே அவங்க சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட டிசீஸ் வருது. அதுல மெயின் டிசீஸ் கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்றதுக்கு இந்த ராகி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு காரணம் என்ன, நம்ம டைஜஷன் ப்ராப்பரா இல்லாதது தான். டைஜஷன் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் தானாவே சரியாயிடும். அதுக்கு இந்த ராகி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ் டைம்லலாம் கடையில போய் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரிலாம் சாப்பிடாம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கா ராகி கூழை வந்து நீங்களே பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. இல்ல இப்ப நிறைய இடங்கள்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க கடைகள்லயும் போய் ராகி கூழ் வாங்கி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.